ओम श्री कृष्णाय परमात्मने नमः। ये मे मतमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तः मुच्यन्ते तेऽपि कर्मभिः। भगवान श्री कृष्णர் இதுவரை கர்மயோகம், ஞான யோகம், இந்த வாழ்க்கை முறைகள், சாதனைகள் இவற்றை பற்றி எல்லாம் விரிவாக உபதேசம் செய்தார். கர்மயோகத்தை பற்றி விரிவாக இந்த அத்தியாயத்துல கூறியிருக்கார். ஞான யோகி ஒருவர் எப்படி செயலிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார் என்பதையும் சுருக்கமாக கூறி, பிறகு ஞானிகளும் எப்படி உலக நன்மையின் பொருட்டு செயலாற்றுகிறார்கள், லோக சங்கிரகம், இது போன்ற அற்புதமான ஆழமான கருத்துக்களை எல்லாம் பகவான் உபதேசம் செய்துவிட்டு இப்ப சொல்கிறார், எவர்கள், எந்த மனிதர்கள், ஏ மானவாகா மே இதம் மதம், மேனா என்னுடைய, இதம் மதம் இந்த அபிப்பிராயத்தை, கொள்கையை, இது ஒரு பாதை இல்லையா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புதிதாக சொல்கின்ற பாதை அல்ல. அவர் எதுவுமே என்ன சொன்னாலும் வேதத்தின் மூலமாக தான் உபதேசித்ததை தான் மீண்டும் சொல்கிறார். ஆக மயா புரோக்தா, அந்த இடத்துல கூட வேதாத்மனா புரோக்தா என்றுதான் ஆதிசங்கரர் சொல்வார். 3வது ஸ்லோகத்திலேயே 2 விதமான வாழ்க்கை முறைகள் கூறப்பட்டனன்னு சொன்னார் இல்லையா? அந்த இடத்திலேயே வேதங்களின் வழியாக, வேதங்கள்ல சொல்லப்பட்ட இந்த வழிதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் சொல்கின்ற வழி. 2 விஷயம்தான். மன தூய்மை பெறுவதற்கு செயல்களை எப்படி செய்ய வேண்டும், கர்மத்தை கர்ம யோகமாக செய்தல், பலனில் விருப்பம் இல்லாமல், அதாவது பலனில் விருப்பு வெறுப்பு இல்லாமல், பலன் என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவனையுடன், இறை வழிபாட்டு உணர்வுடன், செயல்களிலும் செயலின் பலன்களிலும் விருப்பு வெறுப்பில்லாமல் செயல்படுவது. எதற்காகனா மன தூய்மையின் பொருட்டு. அது கர்மயோகம்னு அழகாக சொன்னார். அதே போன்று கர்மயோகத்தினால் உள்ள தூய்மை அடைந்த ஒருவன் ஞான யோகத்திற்கு வந்து குருநாதர் மூலமாக சாஸ்திரங்களை எல்லாம், வேதாந்த சாஸ்திரங்களை நன்றாக கற்று தெளிந்து பிறகு அவன் செயல்களிலிருந்து விடுபடுகிறான். அவன் செய்யாததாலோ செய்வதாலோ ஒன்றும் அடையப் போவதோ இழக்கப் போவதோ இல்லை. செயல்கள் அவனை கட்டுவதில்லை. இது போன்ற விஷயங்கள். அதை தாண்டியும் ஞானிகள் செயல் புரிவார்கள். எதற்காகனா உலக நன்மையின் பொருட்டு பற்றற்று செயல் புரிகிறார்கள் அப்படின்னு தன்னையே உதாரணமாக காட்டினார். எல்லாம் அருமையான விஷயங்களை சொல்லியிருக்கார். இது வரைக்கும் சொன்ன பகவானுடைய இந்த உபதேசம், இதை தன்னுடைய மதம் என்கிறார். மதம்ங்கிற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யானைக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்ற, அது மதம்னா கர்வம் அப்படிங்கிறதுக்கு மதம் சம்ஸ்கிருதத்துல 3வது தா, அது மதம்னு சொல்லுவோம். இங்க முதல் தா போட்டுக்கல. மத்தம்னா அபிப்பிராயம், கொள்கை, கோட்பாடு. இது என்னுடைய நிச்சயமான உறுதியான எண்ணம் அப்படின்னு அர்த்தம். மத்தம்னா எண்ணம்னு அர்த்தம். ஹிந்து மத்தம்லாம் சொல்லும்போது இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்றோம். மத்தம், இது என்னுடைய கொள்கை, என்னுடைய அபிப்பிராயம். இது வரைக்கும் சொன்னதை பகவான் சொல்கிறார். ஏ மானவாகா இதம் மே மதம், எந்த மனிதர்கள் இந்த என்னுடைய அபிப்பிராயத்தை, கொள்கையை நித்தியம் அனுதிஷ்டந்தி, நித்தியம்னா எப்பொழுதும் கடைபிடிக்கிறார்களோ. இது நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு. வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில இருக்கோம் இல்லையா? இப்ப எனக்கு என்ன சாதனை வேண்டும், நான் இப்ப என்ன செய்யணும், என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, நான் கர்மயோகத்திற்கு தகுதி உடையவளாக இருக்கிறேனா, ஞான யோகத்திற்கு தகுதி உடையவளாக இருக்கிறேனா, நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிற கிளாரிட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பகவானுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது வரும். அதன் அனித்யம் அனுதிஷ்டந்தி, யார் நன்றாக கடைபிடிக்கிறார்களோ, 2 கண்டிஷன் சொல்கிறார். ஸ்ரத்தாவந்தகா, ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாக. ஸ்ரத்தைங்கிற வார்த்தை மிக முக்கியம். சாதாரணமா நம்ம சொல்ற நம்பிக்கை, ஃபெய்த், அதெல்லாம் காட்டிலும் ஆழமான பொருளுடையது ஸ்ரத்தை என்பது. ஸ்ரத்தைன்னு சொன்னா நம்முடைய குருமார்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்றது பொய் இல்லை. நமக்கு புரியாவிட்டாலும் நமக்கு அவர்கள் கெடுதலை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்வது பொய் அல்ல. கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தால் புரிந்து கொள்ளலாம். இப்ப அடிப்படையில ஒருத்தவங்க சொல்றதை உண்மைன்னு நம்பினாதானே அவங்க சொல்றதே நம்ம கேட்போம். ஸ்ரத்தைன்னு சொன்னா நம்ம புரிந்து கொள்வதற்கு முன்னால நம்ம கேட்கக்கூடிய விஷயம் உண்மை அப்படிங்கிற எண்ணத்தோட கேட்டோம் இல்லையா? அதுக்கு ஸ்ரத்தைன்னு பேரு. ஸ்ரத்தையை பத்தி பகவான் விரிவாக 4வது அத்தியாயத்திலும் சொல்லுவார். ஸ்ரத்தையினாலதான் ஒருவன் ஞானத்தை பெறுகிறான். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தை உடையவன் தான் ஞானத்திற்கு தகுதி உடையவன் சொல்வார். ஆக ஸ்ரத்தையோட கூடியவர்களாக இருக்கணும். இதுல சந்தேகப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. இது என்ன பகவான் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது உண்மையான உண்மை, பரமசத்தியம் என்று நம்ம இதுல ஸ்ரத்தை வைக்க வேண்டும். இன்னொன்று அனசூயந்தக, அசூயான்னு சொன்னா குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காது. என்னதான் நல்லா பண்ணாலும் அவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப மனித இயல்பு தானே.
நம்ம அவதார புருஷர்களிடம் கூட குறை காணுவோம், கடவுளிடம் கூட குறை காணுவோம். குறை காண்பது என்பது இயல்பு. ஆனா இந்த இடத்துல பகவானை குருவாக ஏற்று ஜகத்குரு ஸ்ரீகிருஷ்ணர் சிஷ்யனான அர்ஜுனனுக்கு நம் எல்லோரின் பொருட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையுடன் இதை கேட்கிறோம் இல்லையா? அதுல பகவானுடைய வார்த்தைகள்ல நம்ம குறை காணக்கூடாது. அனசூயந்தகனா அவருடைய சொற்களில் குறை காணாமல், நமக்கு புரியாம போகலாம், புரியல, அதுக்கு மேலும் தெளிவு பெறுவது என்பது வேறு. அவர் சொல்றது தவறு, என்னால் அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றது இன்டெலெக்சுவல் அரகன்ஸ். நம்முடைய மனித புத்தி சிந்திக்கும் திறன் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கு. அதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தால் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் புரியாதது மாதிரி தோணும். அப்ப இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்மளா ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஸ்ரத்தையும் இருக்கணும், குறை காணாத மனனும் இருக்கணும். நான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றது வேற, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பொய், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா நஷ்டம் நமக்குத்தான். ஏன்னா பகவான் அமைதியான ஆனந்தத்திற்கான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறார், கூறிக்கொண்டிருக்கிறார். ஆக ஸ்ரத்தையுடனும் அசூயை இல்லாமலும் குறை காணாமலும் அந்த மனிதர்கள் தே அப்பி அவர்களும் கர்மபிகி முச்சியந்தே, கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அது எப்படி கர்மங்களிலிருந்து விடுபடுவார்கள்னா, அவர்கள் கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த செயல்கள் அவர்களை பாதிக்காத ஒரு மனநிலையை அவர்கள் பெறுவார்கள். ஒரு ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் செயல் செய்து கொண்டிருக்கும் போதே அவங்க இந்த படியிலேயே கர்மயோகிகளாக இருக்கும் பொழுதே கூட என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, பகவான் பேர்ல பகவானுடைய உபதேசித்த சாஸ்திரம், பகவானுடைய வார்த்தைகளான சாஸ்திரத்தின் பேர்ல பரம ஸ்ரத்தை உடையவர்களாக, குறை காணாதவர்களாக, அந்த சொற்களில் குறை காணாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். காலப்போக்கில் ஞானத்தை பெற்று கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இன்னொன்னு என்னன்னா, செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுதே செயலாலோ செயலின் பலனாலோ அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள். இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா, பகவான் ஒரு அருமையான வழியை காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வழியை நன்றாக புரிந்து கொண்டு இதை பின்பற்றுவது ஒன்றே நாம் செய்ய வேண்டிய வேலை. அதுவும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும். பகவானின் சொற்களில் குறை காணாமல் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.